போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா அப்படின்றவங்க ஏமன் நாட்டுக்கு போய் வேலை செய்கிறாங்க. 2017ஆம் ஆண்டு ஏமன் நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகனை இவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற வழக்கு இவங்க மேலே பதியப்பட்டு சமீபத்தில் அந்த நாட்டை சேர்ந்த அரசாங்கம் இவங்களுக்கு மரண தண்டனையை கொடுத்தது. மரண தண்டனை எதிர்நோக்கி காத்திருக்கும் நிமிஷா பிரியாவை எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் அப்படின்ற குரல் இந்தியா முழுக்கவே எழுந்திருக்கு. இந்திய அரசாங்கம் இதற்கு தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட தாயார் கடந்த ஒரு 8 மாதமாகவே ஏமனில் தங்கி அவங்களோட பொண்ணை காப்பாற்றி கூட்டு வந்துடணும் அப்படின்ற முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியா எப்படி அணுகணும், எப்படி அணுகிட்டு இருக்காங்க, இவங்களை மீட்க முடியுமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கு இன்னைக்கு விடையளிக்க நம்முடைய இணைஞ்சிருக்காரு லயோலா கல்லூரியோட பேராசிரியரும் சர்வதேச விவகாரங்களுக்கான நிபுணருமா இருக்கக்கூடிய திரு கிளாட்ஸ்டன் ஜேவியர் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த நிமிஷா பிரியா கேஸ் கடந்த பல நாட்களாகவே இந்தியாவில் ஒரு பெரிய செய்தியை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. அவங்கள மீட்க முடியுமா இந்திய அரசாங்கத்தால்? ஏன்னா இன்னொரு நாட்டால் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன வழிகளில் இந்திய அரசு முயன்றால் மீட்க முடியும் சார்? அதாவது இந்த கேஸினுடைய பின்னணி ஒரு முறை சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸினுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, நிமிஷா பிரியா அப்படிங்கிறவங்க 2008ஆம் ஆண்டு கேரளாவில் இருந்து அவங்க ஏமன் நாட்டுக்கு போகிறாங்க. இவங்க ஒரு செவிலியர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க. அங்கே போய் அங்கேயும் பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க முடியாத காரணத்தால் அவங்க ஏற்கனவே பல்வேறு மருத்துவமனைகளில் வேலை செய்து அங்கேருந்து தானாக ஒரு சின்ன ஒரு கிளினிக் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ற முயற்சியில் இறங்குறாங்க. அப்போ தான் இங்கே தலால் அப்தோ மஹதி அப்படிங்கிற ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நான் உங்களுக்கு அந்த கிளினிக் ஆரம்பிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு ஏமாத்திடுறாரு. அதை ஏமாத்தினோடனே இவங்க பல முறை அவரை வலியுறுத்தி வற்புறுத்தியும் பாஸ்போர்ட் வரவே இல்லை. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊக்க மருந்தோ அல்லது ஒரு மயக்க மருந்தோ கொடுத்து அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு முயல்றாங்க. அது ஓவர் டோஸாக மாறுது. அந்த ஓவர் டோஸில் அவர் இறந்து போயிடுறாரு. அப்படின்றதான் கதை. நமக்கு இன்னும் முழுமையான விவரங்கள் எங்கேயுமே தெரியல. சரியானபடி இதுதான் நடந்துச்சு, இன்னைக்கு இந்த நடந்துச்சுன்னு சொல்லி ஆதாரபூர்வமான நிகழ்வுகள் நமக்கு தெரியல. ஆனால் 2016 இவரை மஹதியை ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அரசாங்கம். அப்புறம் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 2017 தான் அவருடைய உடல் கிடைக்கப்படுது. பல்வேறு கண்ணந்துண்டமாக வெட்டப்பட்டு சின்ன சின்ன இதில் போட்டு ஒரு வாட்டர் டேங்க்ல தான் அவருடைய உடலை எடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த பிரியா அப்படிங்கிறவங்கள கன்விக்ட் பண்றாங்க. கன்விக்ட் பண்ணி இப்போ ஏமன் நாட்டினுடைய சட்டம் ஷரியா சட்டம். ஷரியா சட்டமானது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் ஒரு விஷயத்த ஒரு தீங்கு இழைச்சிட்டார் அப்படின்னா அந்த தீங்கினுடைய தீவிரத்துக்கு ஏற்றவாறு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாங்க. அப்போ இதான் நம்ம சொல்றோம், அந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஒரு நிலைமை இருக்கும் பொழுது அந்த சட்டத்தின் கீழ் இவங்க தண்டிக்கப்படுறாங்க. அவங்களுடைய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் மரண தண்டனை கொடுக்குது. இப்போ இதுல 2 விஷயம் இருக்கு. ஒரு மரண தண்டனையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. யாருடைய வீட்டில் அந்த வீட்டார் யார் கொல்லப்பட்டாங்களோ அந்த வீட்டார் முன் நாங்கள் இவங்களை மன்னிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னாலே ஒழிய அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பு கோர முடியாது அப்படிங்கிறதான் சட்டம். அதுக்கு அடுத்தது என்னன்னா, இதுக்கான ரத்த வரி அப்படின்னு சொல்லுவாங்க, பிளட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவர் உயிரோடு இருந்தால் அவர் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாரோ அதுக்கான நட்டை ஈட்டை இவங்க கொடுக்கணும். இந்த தண்டனை பணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தண்டனை பணத்தை கொடுக்கணும். இப்போ தண்டனை பணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட $40,000 கிட்ட வருது. அப்போ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சேவ் நிமிஷா இன்டர்நேஷ்னல் ஆக்ஷன் குரூப் அப்படின்னு ஒரு கவுன்சில் ஒன்று ஆரம்பிச்சு அவங்க கொஞ்சம் காசு சேர்த்துருக்காங்க.
இப்போ அவங்க வீட்டில் போய் கேட்கும்பொழுது அவங்க வீட்டில் வந்து இன்னும் திட்டவட்டமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் மன்னிச்சிட்டோம், இந்த இன்னொரு பொண்ணுக்கு வந்து இந்த வாழ்க்கை போகிறதுங்கிறது நீதி இல்லை, நியாயம் இல்லை அப்படிங்கிறது சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே சமயத்தில் கேரளா மற்றும் இந்தியா தரப்பில் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த ஒரு மாதத்தில் இது நடக்க போகுது. இப்போ இஸ்லாமிய நாடுகளில் சவுதி அரேபியாவில் இதே மாதிரி பல்வேறு கேசஸ் நடந்திருக்கு. நாங்களே நேரடியாக இன்வால்வ் ஆன ஒரு கேஸும் இருக்குது. அங்கே கூட நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பல்வேறு அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மற்றும் பல்வேறு நாடுகளை தூதரகங்களை வச்சு அவர்களுக்கு வந்து எப்படியாவது இந்த மரண தண்டனையை குறைச்சி ஆயுள் தண்டனையை மாற்றுறது, அல்லது ஆயுள் தண்டனையை வந்து அந்த தண்டனை காலத்தை குறைச்சி அவங்க வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு இது கைகூடி வரும் அப்படிங்கிறதுங்கிறது நிறைய சந்தேகங்கள் இருக்கு இந்த நேரத்தில். சார், நீங்கள் இந்த பதில் சொல்லும்போது பிளட் மணி அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணீங்க. அந்த பிளட் மணி அப்படின்ற ஒரு சட்டம் வந்து இந்திய சட்டப்படி எப்படி சார் இருக்குது? இந்தியன் லீகல் சிஸ்டமில் வந்து பிளட் மணி கொடுக்கறதோ இல்லை வாங்குறதோ இதில் அனுமதிக்கப்பட்டிருக்கா? ஏன்னா அது வந்து ஏமன் நாட்டோட ஒரு விதியாக பார்க்கப்படுற சமயத்தில் இந்தியா வந்து சட்டப்படி அணுகணும் அப்படின்னா இந்த பிளட் மணியை வந்து நம்ம சட்டப்படி அதை அணுக முடியுமா சார்? அதாவது இந்திய சட்ட ரீதியா வந்து பிளட் மணிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனல் லா படி இருக்கோம், நம்ம ரிலீஜியஸ் லா கிடையாது, நம்ம செக்யுலர் லாவில் இருக்கோம். அப்போ நம்மளுடைய சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்தியன் பீனல் கோட் என்ன சொல்லுதோ அதன்படி இப்போ புதுசாக வந்து நம்ம அதை பீனல் கோடுக்கு பேர் மாற்றி வச்சிருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நம்ம நடக்க முடியும். அப்போ பீனல் கோடில் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடையாது. இங்கேருந்து நம்ம கொண்டு போய் பணத்தை கொடுக்க முடியாது. அடுத்தது, ஏமன் மாதிரி நாடுகளில், ஷரியா இருக்கக்கூடிய நாடுகளில், குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த நாட்டினுடைய பிரஜை அவருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா மொத்த நாடுமே வந்து பொங்கி எழக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். இது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் உலகம் ஃபுல்லாக சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அவங்க மேலே தப்பே இல்லைன்னாலும் அவங்க மேலே தப்புகளை போட்டு அவங்கள வந்து தவறாக வழிநடத்துறதுங்கிறது ஒரு 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 இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில், சம்பவத்தில் ஆதாரத்தின் அடிப்படையில் இது நடந்துச்சா இல்லையா நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் 5 ஆண்டுகள் 2017 இந்த கொலை நடக்குது. இப்போ 2025 அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடைப்பட்ட இந்த 5-7 ஆண்டுகளில் வந்து நிறைய விடயங்கள் மாறி இருக்கு. ஆனால் இவங்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தின் கையில் இருக்கே தவிர மற்றபடி சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு எதிராக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். சார், இப்போ இதில் வந்து இந்த இந்தியன் டிப்ளமசிக்கு ஒரு பெரிய சிக்கல் எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா ஏமனில் வந்து 2015 ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தான் அங்கே பெரும்பகுதியாக ஆண்டுட்டு இருக்காங்க. என்னதான் அங்கே வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் இருந்தாலுமே அந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அங்கே ஈரானோட சப்போர்ட்டோட அங்கே இயங்குறதா செய்திகள் வருது இல்லையா? இப்போ இவங்கள வந்து இந்தியா இது வரைக்கும் அங்கீகரிக்கல. அதாவது ஹவுதி கிளர்ச்சியாளர்களை வந்து ஒரு அரசாங்கம் சொல்லிட்டு இந்தியா அங்கீகரிக்காத பட்சத்தில் அவங்களோட பேச்சுவார்த்தை பண்றதுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு சார் இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும்? அதாவது இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது பல்வேறு தரப்புகளில் பேச்சுவார்த்தை நடக்கும். அதாவது பேக் சேனல் டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிப்ளமசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3, ட்ராக் 4னு சொல்லி 8 ட்ராக்ஸ் ஆஃப் டிப்ளமசி இருக்குது. அப்போ அந்த 8வது ட்ராக் டிப்ளமசி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. நம்ம பேசிக்கிறோம் பாருங்க, மக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வந்து ட்ராக் 8. ட்ராக் 1 வந்து 2 நாட்டு தலைவர்கள் பேசிக்கிறது. இப்போ அந்த லெவலுக்கு வந்து இதை எடுத்துட்டு போகணும்னா கிராஸ் ரூட் அளவில் ஒரு குரல் வந்து வலுத்து ஓங்கி இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஒன்று. இரண்டாவது, இந்த விஷயத்தினுடைய பாரம் வந்து அதிகமாக இருந்தால் தான், அந்த கிராவிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கான ப்ரெஷரை பில்ட் பண்ண முடியும். இன்னொன்று என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து குடும்பம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நிமிஷா பிரியாவுடைய அம்மா நேரடியாக இந்த மஹதியுடைய குடும்பத்துக்கு கடிதங்கள் எழுதியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த சட்டத்தின்படி நேரடியாக இந்த குடும்பம் அந்த குடும்பத்தை தொடர்பு கொள்ள முடியாது. ஒரு மீடியேட்டர், நெகோஷியேட்டர் மூலமாக தான் தொடர்பு கொள்ள முடியும். அப்போது ஒரு மீடியேட்டருக்கு நிறைய காசு கொடுக்கணும். இப்போ அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் ஒரு மீடியேட்டரை வச்சு தான் அந்த மீடியேட்டர் தான் பேச முடியும். இப்போ இன்னொன்று பார்த்துக்குங்க, அவங்க பேசுகிற அரபிக்குக்கும் எமேனிக்கும் நம்ம பேசக்கூடிய மொழிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை பார்த்து கேட்டு புரிஞ்சு அவங்க போய் சேர்ந்து அங்கேருந்து கேட்டு மொழிபெயர்ப்புகளில் வர்றதுக்குள்ளார அந்த விஷயமே வந்து மாறி போய் மறுவி வேறு மாதிரி வந்து சேரும். இந்த சிக்கல் இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது.
அப்போ இந்திய அரசாங்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிப்ளமேட்டிக் நைட்மேர் தான். ஏன்னா நம்ம விட்டவந்தோடன்னு சொல்ல முடியாது. இது இந்திய அரசாங்கம் கட்டாயமாக எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய முறை சந்திச்சு பேசுகிறாங்க. இப்போ அங்கீகாரம் அற்ற அரசு கூட இந்தியா பேசுது அப்படின்னா இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ஏன்னா முதல்ல வந்து இந்தியா தாலிபானோட பேசியிருக்காங்க. அது அங்கீகரிக்காத முன்னாடியே வந்து தாலிபான் கடத்தல்கள் ஏற்படும் பொழுது இந்தியா தாலிபான்கிட்ட பேசியிருக்குது. இந்தியா வந்து அங்கீகரிக்காத அரசு எல்டிடியோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குது. அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல இந்திய அரசாங்கம் அங்கீகாரம் இல்லாத அரசுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்குது. அப்போ நடத்தும் பொழுது கண்டிப்பா வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள்ல பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலுமே இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களோட பேச்சுவார்த்தை பண்றதுக்கு இந்தியாவுக்கு வந்து அந்த ரீஜியன்ஸ்ல வந்து சப்போர்ட் இருக்கா சார்? இப்போ ஈரான் ஒரு பக்கம் இந்தியாவுக்கு ஆதரவா இருக்காங்க, சவுதி அரேபியாவும் ஆதரவா இருக்காங்க. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்தளவுல இந்தியாவுக்கு அதிகப்படியான ஆதரவு வந்து ஏமன்ல இருந்தாகட்டும் பல்வேறு பகுதியில் இருந்து அந்த சப்போர்ட் இருக்கா இந்திய அரசாங்கத்துக்கு? இந்திய அரசாங்கத்துக்கு வந்து இப்போ ஈரானை பொறுத்தவரையில இந்தியா வந்து ஒரு நடுநிலை நாடு தான் பார்க்கப்படுது. சவுதிக்கு போகும்போது கூட பிரதம மந்திரி அங்கே வந்து நல்லபடியான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வந்து வியாபார ரீதியான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்குது. அப்போது ஒன்றுக்கு ஒன்று இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர உறவு அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது சட்டமாக மாறும் பொழுது அது வந்து ஒரு ஒரு விஷயத்தை ஒரு பெண்ணுடைய உயிரை பாதிக்குது அப்படின்னு வரும்பொழுது நிறைய சிக்கல்கள் இருக்குது. இன்னொன்று, இத்தனை கோடி பல்லாயிரம் கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு உயிரும் முக்கியம் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த தருணத்தில் நல்லதாக இருக்கும். அப்போ இந்த கேஸை வந்து சீரியஸாக எடுத்து பேச வேண்டிய தருவாயில் நம்ம இப்போ இங்கே இருக்கோம். நம்ம ஏன் தொடர்ந்து இந்த ஹவுதியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இருக்கிற இடத்துல தான் அந்த சிறையில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கண்ட்ரோலை மீறி அவங்க வெளியே வரணும் அப்படின்னா அந்த ஹவுதி படையால் அது அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா படுது சார். இப்போ இந்த பிளட் மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அது ஜென்ரலாகவே எப்படி இந்த பிளட் மணியை வந்து தீர்மானிக்கிறாங்க? யார் தீர்மானிக்கிறாங்க சார்? பாதிக்கப்பட்ட குடும்பமா இல்லை வந்து அந்த நாடு தீர்மானித்து இந்த பிளட் மணியை கேட்குறாங்களா பொதுவாகவே? அதாவது பிளட் மணிங்கிறது பல்வேறு வகைகளில் இருக்கும். இப்போ ஒரு காலத்தில் எப்படி இருக்கும்னா ஒரு சில நாடுகள் இன்னுமே இருக்குது. இப்போ எனது தம்பியை வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டார் அப்படின்னா கொலை பண்ணவருடைய தம்பியை நான் கொலை பண்ணாதான் அது சரிசமம் ஆகும்னு சொல்லி அவர் தம்பியை நான் கொலை பண்ணிடலாம். இதுவும் பிளட் மணி மாதிரி தான். ஆனால் இது வந்து நேரடியாக ரிவெஞ்ச், டைரக்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனர் கில்லிங்னு சொல்றது அந்த ஊரில் வேற மாதிரி ஆனர் கில்லிங் நடக்கும். இது ஆப்கானிஸ்தான்லாம் வந்து இது வந்து ரொம்ப ஒரு இயல்பாக நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். அடுத்தது இந்த பிளட் மணி தீர்மானிக்கிறது வந்து யாரும் உட்கார்ந்து ஒரு கவுன்சில் போடலாம் தீர்மானிக்கிறது இல்லை. அதாவது அவர் வந்து என்ன வயசு, அவர் வேலை செய்தாருன்னா வேலை செய்கிறாரு, அதன் மூலமாக வந்து அடுத்த ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. இன்னொன்று ஒரு கணிசமான தொகை. இப்போ ஏமன் நாடுங்கிறது மிக ஏழ்மையான நாடாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம். அங்கே இருக்கக்கூடிய சண்டையும் சச்சரவுகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியர்களே வந்து அங்கே போகிறதுக்கு தவிர்த்துக்க சொல்லியிருக்காங்க. இருக்கவங்க ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு அடுத்த கட்டம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கணும், என்ன சொல்லணும் அப்படின்னா, முதலாவது இந்த பிளட் மணியை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது யார் வந்து செய்தார்களோ அவர்களே பரிகாரம் தேட வேண்டும்னு சொல்லி அவங்களே தீர்மானிக்கிறது. இதோட சேர்ந்து அவங்களுடைய டிமாண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த டிமாண்டை முன்வைக்கும். அவங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தை வளர்ப்புக்கு என்ன செலவாகும், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு கேல்குலேட்டிங் சிஸ்டம் இருக்குது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம். இப்போ ஷரியா லாலேயே அது எப்படி பிளட் மணி கேல்குலேஷன் இருக்குது. ஆனால் இது எப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு பொருந்தாது, நமக்கு தெரியாது இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. இப்போ புரியாத காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மீடியேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அந்த மீடியேட்டர் வந்து தீர்மானிப்பாங்க. அவங்ககிட்ட பேசி இந்த மாதிரி நடக்குதுங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி தீர்மானிச்சு அது ஒரு தொகையை வந்து கொடுப்பாங்க. சார், இப்போ அந்த நிமிஷா பிரியாவோட விடுதலைக்காக இந்திய அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றீங்க. எந்தெந்த இடங்கள்ல வந்து இந்தியா இன்னும் தீவிரமாக செயல்படணும் சார் அவங்களை விடுதலை பண்ணி கூட்டு வர்றதுக்கு? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இப்போ வந்து ட்ராக் 8 பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா, ட்ராக் 1 அதாவது இரு நாட்டு தலைவர்களும் பேசுகிற அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தை வரணுமா, இல்லை வந்து எந்த இடத்துல இந்தியா இன்னும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு? அதாவது ட்ராக் 1 வரைக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாது. இந்த ட்ராக் 2, ட்ராக் 3, ட்ராக் 4லேயே அந்த லெவல்லையே நம்ம வந்து செய்யறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இரக்க குணத்துக்கு நம்ம நேரடியான அப்பீல் கொடுத்தா தான் நல்லது. அந்த இரக்க குணம் இருக்கு, தாயுள்ளம் கொண்டவர்களே இன்னொரு உயிரை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பரிந்து மன்றாடி கேட்கறது தான் நமக்கு வந்து அந்த
வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி அந்த வாய்ப்பு கிடையாது நமக்கு. ஒன்று. இரண்டாவது, இதை செஞ்சுட்டு போக 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 நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, மக்களுக்கு வந்து என்ன செய்தி, உலகத்துக்கு என்ன செய்தியை ஏமன் கொடுக்க விரும்புது அப்படிங்கிறதும் முக்கியம் இங்கே. இப்போ தவறுகள் செய்தால் இந்த மாதிரி தண்டனை நடக்கும், எங்களுடைய நாட்டு பிரஜையை நீங்கள் கொண்டுட்டு சும்மா போயிட முடியாது உங்கள் நாட்டுக்கு அப்படின்னு வந்து ஒரு ஒரு அடிக்கோடிட்டு ஒரு உதாரணமாக காட்டுறதுக்கும் இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருந்திருக்கு. ஏற்கனவே இன்னொரு கேஸ் ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு பொண்ணு பற்றின கேஸ். அந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். இப்போ அவங்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு, அவங்களும் மரணம் அடைந்தார்கள், அதுவும் அது வேற கதை. ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மன்றாடி கேட்குறீங்களோ இதுதான் எஸ்கலேட் பண்ணும். எஸ்கலேட் பண்ணி ட்ராக் 1க்கு போய் அரசாங்கத்துக்கிட்ட நேரடியாக கேட்டு அந்த காம்பன்சேஷன் பணத்தை கொடுத்து அந்த காம்பன்சேஷன் பணத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லி இங்கே வந்துடலாம். இங்கேருந்து அவங்க எங்கேயும் போக முடியாது. அதுக்கப்புறம் திரும்ப ஏமன் நாட்டுக்கு திரும்ப முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 1 மாதம் தான் இருக்குது. அப்படிங்கும்போது முதல்ல இதை ஆயுள் தண்டனையாக மாற்றணும். ஆயுள் தண்டனையில் வந்து இத்தனை ஆண்டுகள் வந்து இவங்க சிறையில் இருந்திருக்கிறாங்க, இவங்க செஞ்சது வந்து தவறு தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு, அல்லது அவங்க ஒத்துக்கலைன்னா ஏன் என்ன இதுன்றதை பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் நியாயமானதாக இருக்கும். சார், இப்போ இந்த குற்றத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் பற்றி கேட்கலான் இருக்கேன் சார். இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான், இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் போகிறாங்க அப்படின்னா அங்கே லேபராக போகிறவங்க அந்த பாஸ்போர்ட்டை வந்து அந்த அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க, கொடுக்கவே மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு வந்து எல்லாரும் சொல்கிற குற்றச்சாட்டு தான். இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்திய அரசாங்கம் எப்படி சார் டீல் பண்ணா? ஒரு பாஸ்போர்ட் ஹோல்டர், நான் ஊருக்கு திரும்பி போகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்ற பட்சத்தில் என்னோட பாஸ்போர்ட்டை கொடுத்தா மட்டும் தான் ஊருக்கு போக முடியும், ஆனால் என்னோட முதலாளி வந்து பாஸ்போர்ட்டை கொடுக்க மாட்டார் அப்படின்ற பிரச்சனை வந்து மிடில் ஈஸ்டில் அதிகரிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அதை இந்திய அரசாங்கம் வந்து எப்படி இன்டர்வீன் பண்ணி நம்மளோட இந்திய தொழிலாளர்களோட நலன் எப்படி பாதுகாக்கணும் சார்? அதாவது இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து இந்த கான்ட்ராக்ட் மாதிரி போனோன்னு பாஸ்போர்ட்டை கொடுத்துருவீங்க. இத்தனை நாள் அவங்களுக்கு வேலை செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்கி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டு அந்த பணத்தை வச்சுட்டு உங்கள் நாட்டுக்கு திரும்புறதுக்கு கொஞ்சம் 1 ஆண்டுக்கோ இல்லை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ வந்து 2 மாதங்களுக்கு தங்கிட்டு போகணும். அந்த கஃபாலா தான் உங்களுக்கு அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யணும். இது வந்து ஒரு ரெகுலர் ப்ராசஸாக அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ நிறைய நாடுகளில் வந்து இந்த ஊதியத்தை நிர்ணயிக்கக்கூடிய சட்டங்கள் நிறைய நாட்டில் இருக்குது. அது இன்டர் கண்ட்ரி எக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி மைக்ரன்ஸ் கன்வென்ஷன் ஒன்று இருக்குது. அந்த மைக்ரன்ஸ் கன்வென்ஷன்லையும் அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ இன்டர் கண்ட்ரி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து நிறைய பெண்கள் ஆண்கள்லாம் வந்து இந்த மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கேருந்து போகும் பொழுது அந்த நாடும் சரி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி யார் இவங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும். என்ன கையெழுத்து போடணும்னா, குறைந்தபட்ச சம்பளம் இவ்வளோ நாங்கள் கொடுப்போம், வாரத்துக்கு 1 நாள் ஓய்வு கொடுப்போம், அந்த ஓய்வு நாளுக்கும் நாங்கள் ஊதியம் கொடுப்போம், இவங்களை வந்து எந்த வகையிலையும் நாங்கள் சித்திரவதை பண்ண மாட்டோம், மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ சித்திரவதை பண்ண மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நாங்கள் தருவோம். அந்த மாதிரி ஒரு 15-20 அம்சங்களை கொண்ட ஒரு இதில் கையெழுத்து போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து நாட்டிலேயே வந்து கிளம்ப முடியும், அவங்க நாட்டிலேருந்தே வர முடியும் இங்கே. இப்போ அந்த மாதிரியான திட்டங்களும் சட்டங்களும் இந்தியாவில் இல்லை. அதான் இப்போ முக்கியம். இப்போ அந்த மைக்ரண்ட் ஆக்டை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் எக்ரிமெண்ட்டாக நம்ம ஆக்கிட்டோம்னா போகிறவங்க எல்லாமே எங்கே போகிறாங்கன்னு தெரியும், எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியும், என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியும், எவ்வளோ நாளைக்கு அங்கே இருக்கிறாங்க. இப்போ குற்றங்கள் செய்யும்பொழுது உடனடியாக அவங்கள நம்ம திரும்ப நாட்டுக்கு எடுக்க முடியும், அல்லது அவங்க ஜெயிலில் இருக்காங்கன்னா அவங்க போய் என்ன விஷயன்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்பொழுது தான் நம்ம வந்து ரொம்ப இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஷரியா லாவை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கான ஒரு சட்டம். அது வந்து உருவாக்கப்பட்டதே வந்து அந்த நிலப்பரப்புக்காக, அந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. அவங்க எல்லாத்துக்குமே அதில் பழக்கம் இருக்குது. இப்போ நம்ம வந்து டெமோக்ராட்டிக் லாஸ் மூலமாக நம்ம உருவாக்கப்பட்டதுனால இந்த இந்தியன் பீனல் கோட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆப்ரேட் ஆகிறதுனால ரெண்டையும் நம்ம வந்து சமன்படுத்தி பார்க்க முடியாதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது இன்னைக்கு. சார், இப்போ அந்த மாதிரி ஒரு நடைமுறையை இந்தியாவில் எதுக்காக கொண்டு வர முடியல? என்னென்ன சிக்கல்கள் அங்கே இருக்குது சார் கொண்டு வர்றதுக்கு? ஏன்னா பிலிப்பைன்ஸ் மாதிரி ஒரு நாடுகளே வந்து அவங்களோட தொழிலாளர்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அனுப்பும்போது, இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு நம்ம சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் நம்மளோட மக்கள் வெளியில் போகிறாங்க அப்படின்னா அந்த உறுதித்தன்மையோட மக்கள் போனதானே சார் அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். எதுக்காக அந்த சட்டம்லாம் கொண்டு வர முடியலன்னு நினைக்கிறேன் உங்களோட பார்வை? அதாவது இது வந்து அரசியல் தான். அரசியலில் வந்து ஒரு அந்த பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த முயற்சி, அரசியல் முயற்சியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது நிறைய அரசாங்கங்கள்கிட்ட பேசியிருக்கோம், நாங்களும் பேசியிருக்கோம், தொடர்ந்து மக்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா அதில் இது அரசாங்கங்கள் மட்டுமே எடுக்கிற முடிவு கிடையாது.
மக்களும் வந்து இதை வந்து சார்ந்து இதை இணைச்சு எடுத்துட்டு போகணும். இப்போ பிலிப்பீன்ஸ்ல எப்படி அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பிலிப்பீனோ ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து கொண்டு வர ரெமிட்டன்ஸ் வந்து அவங்க மூலமா வரக்கூடிய நாட்டுக்கு வர வருவாய் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்றாங்க. இந்தியாவிலையும் அதே ஒரு பிரச்சனை தான். இந்தியாவில் மிக அதிக அந்நிய செலாவணியை கொண்டு வர்றது வந்து வெளிநாட்டுக்கு போய் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள். இவங்க 2வது 3வது இடத்துல இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஹியூமன் கேபிட்டல் எக்ஸ்போர்ட் நாட்டில் இருந்துக்கிட்டு, அப்போ அவங்க எங்கள் பிரஜைகள் வந்தால் அவங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான எக்ரிமெண்ட் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த பாதையை விட்டே வெளியே போயிடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அல்லது சித்திரவதைகளை வந்து அனுபவிக்கிறத நம்ம கண்கூட பார்க்கணும். அப்போ இதை செய்யணும் அப்படின்னா மத்திய அரசு, அது குறிப்பாக வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை ரெக்கக்னைஸ் பண்ணும். இத்தனாயிரம் கோடி வருது இவங்கனால, இவங்க அங்கே வந்து கஷ்டப்படுறதுனால தான் இந்தியாவுடைய அந்நிய செலாவணி வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கேருந்து சாஃப்ட்வேர் வேலை செய்கிற பசங்க இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அவங்க காசு அங்கேயே சம்பாரித்து அங்கேயே செலவு பண்ணி தான் சரியாக இருக்கும், ஒரு சொற்ப பணத்தை இங்கே அனுப்புவாங்களா இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. இவங்க முழு பணத்தையும் இந்தியாவுக்கு தான் அனுப்புகிறாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா அங்கே சொத்துரிமை கிடையாது, குடியுரிமை கிடையாது, மற்ற எந்த உரிமைகளுமே கிடையாது. ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் வந்து அங்கே வேலை செஞ்சாங்கன்னா சக்கையாக புழிஞ்சு போட்ட மாதிரி இங்கே வந்து வாழ்க்கையவே வந்து மீண்டும் ஆரம்பிக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. அப்போது இந்தியா மாதிரியான நாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான சட்டங்களை இதுக்காக இயற்றினா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். பார்ப்போம் சார். இப்போ அடுத்த மாதம் வந்து ரமணான் பண்டிகை வருது. இந்த ரமணான் பண்டிகை என்பது இஸ்லாமுக்கு ஒரு மிக முக்கியமான பண்டிகை. அந்த ஒரு பண்டிகை காலத்தில் நிமிஷா பிரியாவுக்கு விடுதலை கிடைக்குமா? அவங்க அம்மாவையும் தாண்டி இந்தியா முழுக்கவே இந்த கேள்வி எழுந்திருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கும் ஆழமான கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.